Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆக்ட்ரஸ் நிக்கி கல்ராணி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ்க்காக ஒரு Q&A செஷன் வச்சிருக்காங்க. அதுல ஃபேன்ஸ் கிட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையா பியூட்டிஃபுல்லா ரிப்ளையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சம்மர் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஆமா பயங்கர ஹாட்டா இருக்கு, அப்புறம் உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, என்னோட ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே கம்மியானது தான், சன்ஸ்கிரீன் போடுவேன், திரும்ப என் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுவேன் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களோட ரீசன்ட் பிக் வித் ஆதி சார் அப்படின்னு கேட்டதுக்குமே ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜோடி ஆர் யூ ரெடியில கியூட்டஸ்ட் ஸ்மைல் வச்சிருக்க ஜட்ஜ் நீங்க தான் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூன்னு ரிப்ளையும் பண்ணிருக்காங்க. அண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டதுக்குமே நிக்கி கல்ராணி அவர்கள் பிராங்கா ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. மேம் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் இன்னும் பிரெக்னெண்டா இல்ல, பட் I'll be the first one to reveal it to you guys அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பிரெக்னெண்டானா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி இவ்வளவு கியூட்டா அழகா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க, அதனால நான் கியூட்டா தெரியுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் ஒன் வேர்ட் அபவுட் தளபதி விஜய் சார் அப்படின்னு கேட்டதுக்கு சுப்ரீம்லி டேலண்டட் அப்படின்னு சொல்லி கோட் அப்படின்ற டைட்டிலும் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களோட பேக் போன் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட பப்பீஸ் அண்ட் ஆதியோட இருக்க போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எப்போ மீட் பண்ணலாம், அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டது ஃபேன்ஸ் எல்லாரையும் கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த Q&Aல வந்து பாதி ரிப்ளைஸ் எல்லாமே அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து எவ்வளவு கியூட்டான பேர், அவங்களுக்கு எவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கு கப்பலா அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்ளைஸ் வந்திருந்தது. நீ கவிதைகளா அப்படின்ற பாட்டு மூலியமா ரொம்பவே அந்த கப்பல் ட்ரெண்ட் ஆனாங்க. சோ ரீல்லையும் சரி ரியல்லையும் சரி உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இனி நாள் வரைக்கும் அவங்க Q&A செஷன் வச்சாலும் கண்ணு பற்று போது உங்க கியூட்டான பேர் மேல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பா சீக்கிரமா ஒரு படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிக்கி கல்ராணி அவர்கள் டார்லிங் மூலியமா நிறைய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் தமிழ்ல பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஜோடி ஆர் யூ ரெடி தான் ஷோல ஜட்ஜாவும் பிளே பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு நிக்கி கல்ராணி அவர்கள் எவ்வளவு பிடிக்கும் அண்ட் கப்பலா ஹவு டு தே லுக் அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. விசில் போடு அப்படி நம்ம தளபதி பாட்டோட சேர்த்து வந்து ஆமா ஆக்சுவலி இது லான்ச் பண்ணப்பறம் அந்த சாங் வந்துச்சா எங்களுக்கு செம்ம டே நமக்கு தளபதி ப்ரமோஷன் பண்றாரு. இப்போ எங்கே போனாலுமே கேட்குறாங்க, நீங்கள் சிஎஸ்கே சாரிலாம் போட்டிருந்தீங்களே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் ஆர்சிபிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு. கூகுள் பண்ணி பார்ப்போம் என்னன்னா மீம் சாரி இல்லை சிஎஸ்கே சாரி ஐபிஎல் கலெக்ஷன் அந்த மாதிரி. அப்போ வந்து எங்களுக்கே தோணும், பாரு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ. ஆக்சுவலி கில்லி ரீரிலீஸ்க்கு வந்து இதை போட்டு போய் நான் செம்ம ஜாலியாகிட்டேன். ஏன்னா கில்லியோட செம்ம அந்த எப்பிக்கான பிக் இதில் இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம லியோ. எஸ் ப்ளஸ் இன்னொன்று இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஆக்சுவலாக சாரி போட பிடிக்காது. ஒன்று என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் இன்செக்யூரிட்டி, நம்ம வந்து குண்டாக இருக்கும், ஸோ சாரி கட்டினா இன்னும் குண்டாக தெரியும்ன்ற ஒரு ஃபீல் ஒன்று. இன்னொன்று அது என்னமோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.